வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் பயிற்சி 2.2ல் 4வது கணக்கு பார்க்குறோம். 13824 = 2 a × 3 b எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம காரணிப்படுத்தும் முறையில் நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா, அதுபடி நம்ம செய்கிறோம். எல் ஷேப் மெத்தடில் பகா காரணிகள் போட்டு செய்வோம் இல்லையா, அதே போலயே செய்கிறோம். ஃபஸ்ட்டு 2வது பாலில் கொடுக்குறோம். 2ல் என்னது 6 தடவை, மிச்சம் 1 9 1 2. மறுபடியும் இரட்டை எண்ணாக இருக்கிறதுனால மறுபடியும் 2ஆல் பெருக்கிறோம். 4 5 6. மறுபடியும் இரட்டை எண், மறுபடியும் 2ஆல் பெருக்கிறோம், வகுக்கிறோம். 1 மிச்சம் 1 7 2 8. மறுபடியும் இரட்டை எண், மறுபடியும் 2ஆல் வகுக்கிறோம். 8 மிச்சம் 1 6 4. மறுபடியும் 2ஆல் வகுக்கிறோம். 2 4 3 2. இதுவும் இரட்டை எண். 2 1 6. மறுபடியும் 2 1 0 8. இங்கே 1 இருக்கிறதுல போகாததுனால 0 போடணும். நீங்கள் என்ன தப்பு போடுவீங்கன்னா 1 18ன்னு போட்டுருவீங்க. அதனால தப்பு வர சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 2 = 27. 27 ஒற்றை எண்ணாக இருக்கிறதுனால நம்ம 3ஆல் போடுறோம். 9 27, 3 9. மறுபடியும் 3ன்னு போட்டோம்னா 1. ஓகேவா? சரி, இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கை அப்படி எழுதும். 13 8 2 4. இங்கே எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 8 9 2 இருக்குது. அப்போனா 2 9. 3 எத்தனை 3 இருக்குது? 3 3 இருக்கா? இது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 2 a × 3 b. இது ரெண்டையும் சமப்படுத்து. அதாவது அடிமானம் ஒன்று போல் இருக்கும்போது அடுக்குகளை சமப்படுத்துகிறோம். அப்படின்னா என்ன வரும்? a = 9, b = 3. ஏன்னா இங்கே 2 தான் அடிமானம், அதனால் இதுக்கு அடிமானம் மேலே a இருக்குது. அப்போனா a = 9. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடிமானம் ஒன்று போல் இருக்குது. அப்போனா b = 3. அவ்வளோதான் மாணவர்களே, மிக எளிமையான கணக்கு. இந்த வகுத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா இடையிலேயே 2 இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் கவனமாக செஞ்சிங்கன்னா மார்க் எடுத்துடலாம். அடுத்த கணக்கில் பார்க்கலாம்.